கண்மணி பிசினஸ்ல தனியா சாதிச்சு, பாட்டிக்கு தக்க பதிலடி குடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு கண்மணி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்கு போறாங்க. அங்க கண்மணி அம்மாவ பார்த்ததும், "நீங்க என்ன மன்னிச்சுடுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகுறாங்க. "என்ன மாப்ள கால்லலாம் விழுந்துட்டு எந்திரிங்க, எந்திரிங்கன்னு" சொல்லிட்டு கண்மணி அம்மா சொல்றாங்க. "நான் பண்ணது பெரிய தப்பு. உங்கள ரொம்ப கேவலமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. கோவத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன்" அப்படின்னு எங்க அன்பு கண்மணி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அத பார்த்துட்டு கண்மணி கொஞ்சம் மனசு இறங்குறாங்க. "கண்மணி, தப்பு எல்லாமே எங்க பாட்டி மேல தான். அந்த இடத்துல நான் உன் மேல கோவப்பட்டுருக்க கூடாது. உனக்கு சப்போர்ட்டா நின்றுக்கணும். ஆனா நான் நிக்கல. என் மேல தப்பு கண்மணி. என்ன அடி கண்மணி. என்ன அடிச்சு திருத்து கண்மணி. அத விட்டுட்டு என்ன விட்டு போகாத கண்மணி. நீ எப்படி எங்க அம்மாவ உன் அம்மா மாதிரி பார்த்துக்கிற. ஆனா நான் உங்க அம்மாவ எங்க அம்மா மாதிரி நான் நடத்தலையே! பெரிய தப்பு பண்ணிட்டேனே! அதுக்கெல்லாம் என்ன அடிச்சு திருத்து கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கண்மணி கைய பிடிச்சு அன்பு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. உடனேவும் "கண்மணி நீ அந்த வீட்டுக்கு வரணும் கண்மணி. பாட்டி நம்ம 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கே இப்ப தான் புரிஞ்சுச்சு. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுக்காகனாச்சும் நீ நம்ம வீட்டுக்கு வரணும்" அப்படின்னு அன்பு கண்மணிய கூப்பிடுறாங்க. உடனேவும் இங்க கண்மணியோட அம்மா இருந்துட்டு, "மாப்பிள அவ்வளோ தூரம் சொல்றார்லடி, மாப்பிள கூட போடி" அப்படி சொல்லி சொல்றாங்க. "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பணத்திமிருனால இப்படியெல்லாம் நான் உன்ன பேசியிருக்க கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு கண்மணி. என்ன மன்னிச்சுட்டு என் கூட வந்துடு கண்மணி" அப்படி சொல்லிட்டு அன்பு கெஞ்சி கேட்குறாங்க. உடனேவும் கண்மணி இருந்துகிட்டு, "நாம எதுக்கு இங்க வரணும்? அந்த பாட்டி என்னையும் அன்பையும் பிரிக்கணும்னு நெனச்சாங்கல்ல, அவங்க முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுவேன். அந்த வீட்லயும் அந் அன்பும் நானும் சேர்ந்து வாழ்ந்து காட்டுவோம்" அப்படி சொல்லிட்டு கண்மணி வைராக்கியத்தோட அன்போட இங்க வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. கண்மணியும் அன்பும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க. உடனேவும் இங்க சிவகாமிக்கு அவ்வளவு சந்தோஷம். கண்மணியும் அன்பும் சேர்ந்து வர்றத பார்த்துட்டு, "கண்மணி வந்துட்டியாம்மா? நீ வந்த பிறகு தான் என் உயிரே வந்த மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்தில பாட்டி வந்துட்டு, "ஏய் அன்னைக்கு என்னடி வீராப்பா போன? இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்க? அதுவும் அன்பு இவள எதுக்கு நீ கூட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, கண்மணி மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க கண்மணி அம்மாவ அப்படி பேசியிருக்க கூடாது பாட்டி. உங்க மேல தான் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாட்டி ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.